ஜி, கதிருக்கு பொரியலும் அப்பளமும் வை. கோமதி, மயிலுக்கு என்ன வேணும்னு கேளு, ரசம் கூட கொஞ்சம் ஊத்த. ஆஜி மயிலுக்கு வைக்கிறாங்க. போதும்னு மயில் சொல்றாங்க. ஏமாமா, தம்பி கிட்ட எப்ப பேச போறீங்க? இல்ல, நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன். நான் சொன்ன விஷயமா எப்ப மாமா பேச போறீங்க? மயிலு, நீ என்ன சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இவரு என்கிட்ட வந்து எதுக்கு டியூஷன் விஷயத்த மாமா கிட்ட சொன்னீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்கல்ல. எல்லாம் இப்ப பேசியே ஆகணுமா மயிலு? பேசினா என்ன மாமா? அதெல்லாம் நல்லா இருக்காது மயிலு. பொண்டாட்டி கிட்ட நீ ஏன் அப்படி பேசுனன்னு கேட்க வேண்டாமா? அப்படியே விட்டுறலாமே. விட்டுறலாமாமா. இருந்தாலும் உன் அண்ணிக்கிட்ட இந்த மாதிரி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிருங்க. அப்புறம் விட்டுறலாம். நீங்க ஆரம்பத்திலேயே பேசுனீங்கன்னா அப்பதானே பேசாம இருப்பாரு. விட்டுறலாம் மயிலு. இப்பவே நீங்க தம்பி பக்கம் தான் பேசுறீங்க. கஷ்டமெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாதா? சரி மயிலு, நான் பேசுறேன். என்ன கதிரு, வெளியே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? சூடா இருக்குண்ணே, உட்காரவே முடியல. கதிரு, ரொம்ப சூடா இருக்கு. அப்புறம் உன் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? போகுதுரா, எப்படியோ போகுது. அண்ணே, ஒரு 4 நாள் லீவை போட்டுட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல? ஏற்கனவே கல்யாண செலவு ரொம்ப அதிகமாயிருச்சுடா. ஊரு சுத்துற செலவும் இழுத்து விட முடியுமா? அப்பா பாவண்டா. அப்பாவுக்கு ஏத்த பிள்ளை தானே நீ. கதிரு, உன் வேலையெல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போகுதுன்னு. இப்பதான் நம்ம ஊர்ல இவ்வளவு பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியுதுன்னு. நிறைய ஆர்டரோ? ஆமாண்ணே, தெருவுக்கு 4 பேர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. உங்க ஆர்டர் பண்ண எனக்கும் நல்லதுதான். வருமானமும் நல்லா வருதுன்னு. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனேன்னா எப்படா படிக்கிறது? அப்பனா என்ன விடுறதா இல்ல? காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிச்சிடுறேன்னு. நீ சின்ன பைய, இம்பிட்டு கஷ்டப்படணுமா? வயசுல பயங்கரமா கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு. உங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நான் படுற கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. எக்ஸ்ட்ரா டயத்துல வேலை பாக்குறியாம்ல, அதையாவது கொஞ்சம் குறைச்சுக்கலாம்ல? இப்படின்னு அப்பா கிட்ட காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்தா தானே காசு கிடைக்கும். வீடா எல்லாம் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் ஜாலியா இருக்க வேண்டாமா? தானே மொத 2 வருஷம் அப்படிதான் இருந்தேன். அது எனக்கு போதும்னு. உனக்கு ஏதாவது நான் பண்ணணுமாடா? நினைச்சு கவலைப்படாம இருங்கன்னு. இதே எனக்கு போதும்னு. பேசிக்கிட்டு இருக்கீங்க அண்ணனும் தம்பியும். அது ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் வேற வீட்டுல பிறந்திருக்கலாமோன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க வேற வீட்டுல பிறந்திருக்கலாம். என் அக்கா வேற வீட்டுல வாழ்க்கப்பட்டு போயிருக்கலாம். நானும் வேற ஒரு வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பேன். மாமா, உன்னை யாரு இங்க இருக்க சொன்னது? செடி நடந்தா சொர்க்கமே இருக்கு. இன்னே வீட்டுக்கு போக வேண்டியதானே? போக தெரியாமலா இருக்கேன். அவங்களும் என்ன கூப்பிடாம இருக்காங்களா? எனக்கு தோணவே இல்லடா. ரொம்ப நாளாவே அக்கா பசங்களோட இருந்துட்டேன்ல. அதாவது எங்க ஆத்தாவை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா அங்க போவேன். அப்படியே உங்க கூடவே இருந்துருவேன்டா. அம்மா இங்க டச் பண்ணிட்டாங்க. இருக்கட்டும் மாமா, புது மாப்பிள்ளைக்கு இங்க என்ன வேலைன்னு கேளுங்க. ரவணா, ரூம்ல இருக்கிறத விட்டுட்டு இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரூமுக்கு வேகமா போடா. நேரம் உட்காந்து உங்களோட பேசிட்டு போலான்னு நினைச்சா போங்கிறீங்க. அப்புறமா பேசிக்கலாம்டா. நாளைக்கு காலையில காஃபி குடிக்கும் போது கூட பேசிக்கலாம். நீ போன அப்புறம் அண்ணி எங்களை வைய போறாங்க. போறேன்டா கதிரு. கொஞ்ச நேரம் இருக்க விட மாட்டேறீங்களே. நீயும் கிளம்பு. எங்க மாமா? கல்யாணம் ஆன பையன் தானே, ரூமுக்கு ஓடு. நீ எல்லாம் திட்ட தொடங்கிருச்சுன்னு வச்சுக்க, காது கொடுத்தே கேட்க முடியாது. கிளம்புடா. நீங்க தனியா இருப்பீங்களா? எனக்கு விதின்னு ஆயிடுச்சுடா கதிரு. நான் ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன் இங்க கொஞ்ச நேரம். நானும் 2 பாட்டு கேட்டுட்டு போயிடுறேனே. ராஜி கிட்ட திட்டு வாங்கினாதான் அடங்குவ. சரி போ. போட்டோம். கேளு. சரவணன் கிட்ட மயில் கேக்குறாங்க. கதிர் தம்பி கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன் மயிலு. தம்பி என்ன சொன்னாரு மாமா? என்னென்னமோ சொன்னான். வருத்தப்பட்டாரா மாமா? ரொம்ப வருத்தப்பட்டான். நேற்று அண்ணி கிட்ட இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொன்னாரா? அண்ணி கிட்ட மரியாதையா பேசணும்னு நீங்க சொன்னீங்களா? மாமா அமைதியா இருக்கீங்க, சொன்னீங்களா இல்லையா? கதிரு பாவம் மயிலு. இம்பிட்டு நேரம் நான் கதிர் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த வீட்டு பசங்கள்லயே அவன் தான் சின்ன பையன். விட 6 வயசு சின்ன பையன். அவன் பிறந்ததுல இருந்து எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுலயே ரொம்ப வாளு. இப்ப ஏதாவது பண்ணி திட்ட வாங்கிட்டு இருப்பான், அடியையும் வாங்கிட்டு இருப்பான். கூட பாரு, இப்பயும் திட்டதான் வாங்கிட்டு இருக்கான் அப்பா கிட்ட. தெரியுமா மயிலு அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்குது?
எல்லாம் வேலை செஞ்சுட்டு 10-10:30 வீட்டுக்கு வந்துருவான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்கறான். அப்பா கிட்ட அடுத்த மாசத்துல இருந்து அதிகமா காசு கொடுக்குறேன்னு சொன்னான்ல, தான் எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்கறான். வீட்டு வர்றதுக்கு 11-12 ஆயிருது. காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிச்சு வேலைக்கு போய், உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் 5 மணி நேரம் தான் தூங்குறான். அவன் சின்ன பையன், எல்லா பொறுப்பையும் இந்த சின்ன வயசுலயே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில 9 மணிக்கு வேலைக்கு போனா சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன். பாவம் என்னை எதுவும் சொல்றதும் இல்ல, திட்டுறதும் இல்ல, கேள்வியும் கேட்க மாட்டாரு. நான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்புறமா அவனோட பிரச்சனை எல்லாம் சரியாகணும். கண்டிப்பா ஆயிரும், நம்புவோம். இமெயிலு தூக்கம் இல்லையா மாமா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து படுக்கிறேன். இல்ல நான் தூங்கட்டுமா? எதிரு கவரை வச்சுட்டு கீழே படுக்கிறாரு. அப்ப ராஜி வந்துடுறாங்க. கவரை பிரிச்சு பார்க்க சொல்லி கதிர் சொல்றாரு. பார்க்கணும்னு கேக்குறாங்க ராஜி. பாருன்னு சொல்றாரு கதிர். ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க ராஜி. ட்ரெஸ்ஸான்னு கேக்குறாங்க. கதிர் சொல்றாரு, அது புது ட்ரெஸ், என் ட்ரெஸ் இல்ல, உனக்கு வாங்கின ட்ரெஸ். ராஜி ரொம்ப சந்தோஷமா படுத்து தூங்குறாங்க. காலையில செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு வர்றாங்க. கேக்குறாங்க, நாளுக்கு நாள் கோலத்தோட சைஸ் பெருசாகிக்கிட்டே போகுதே, நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுல மீனா, எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் மீனா. சரி வாங்க. சசி வாங்க. நீ செந்திலு, பஸ் எல்லாம் வசதியா இருந்துச்சா? அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க, வாமா. அத்தை நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. ராஜி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, காஃபி போட்டு வைக்கிறேன். இல்ல இப்ப எதுவும் வேணாம். அப்பா மீனா, ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? நல்லபடியா முடிஞ்சிச்சு மாமா சொல்றாரு. ஆட்டோ சத்தத்தை கேட்டதும் நினைச்சேன் நீங்க தான் வர்றீங்கன்னு. காலோட எதுக்கு நிக்கிறீங்க? கால் முஞ்சியை கழுவிட்டு வாங்க. ஆமா, 2 பேரும் போய் கை கால் முஞ்சியை கழுவிட்டு வாங்க. ஏண்டா போனு இப்பயும் ஆஃப்ல தான் இருக்கா இல்ல ஆன் ஆயிடுச்சா? வந்ததும் வராததுமா செந்தில இப்படி கேட்கணுமா? சுமதி கொஞ்சம் பேசாம இருக்கியா? சொல்டா செந்தில, போன் ஆன் ஆயிடுச்சா இல்லையா? ஆளுகிட்ட பணம் கொடுக்கணும்டான்னு சொல்லி விடுறேன், நின்னு பணத்தை கொடுத்துட்டு வர ஐயாவுக்கு நேரம் இல்ல, போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க. அப்பா அனுப்பி விட்டுட்டேன்ப்பா, நான் வாங்கணும்னு சொல்லி விட்டேனே, அவங்கிட்ட பணம் வாங்கினியா இல்லையா? அப்பா அவரு அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காருப்பா. இந்நேரம் அனுப்பியிருப்பாரு. இப்ப முடியும் அனுப்பலையடா, எனக்கு மெசேஜே வரலையே. அப்பா இப்ப போன் பண்ணி கேக்குறேன். போன் பண்ணி கேட்டா டிமிக்கி குடுக்குறாங்கன்னு தான் நான் உன்னை நேர்ல போய் கேட்க சொன்னேன். நீ என்னடா இம்புட்டு கூறுகட்டவனா இருக்க? குறைக்கு போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க. போனா நின்ன கையோட பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும்ல. கொழுப்பேறி போய் தெரியுறியா? இன்று கனடாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.